இந்த மார்ட்டின் லூதர் கிங் என்பவன் ஒரு சமத்துவத்திற்காக போராடிய ஒரு போராளி. தன் தோலின் நிறம் கருப்பாக இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக காலகாலமாக அடிமைப்படுத்தப்பட்ட மக்களினுடைய விடிவெள்ளியாக எழுந்தவன். எத்தனை காலம் இருட்டிலே இருப்பது, வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்று அழைத்து வந்தவன். ஆனால் அவனிடமிருந்துதான் இந்த போர் வரலாறு தொடங்குகிறது என்று சொல்ல முடியாது. எப்படி நான் பெரியாரை பற்றி பேசுகிற போது பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், அவர்தான் தொடக்கம் என்று நாங்கள் சொல்லவில்லை. வேரும் இருக்கிறது, விடுதுகளும் இருக்கின்றன. எந்த ஒரு அமைப்புக்கு வேரும் விடுதுகளும் இருக்கின்றனவோ அந்த அமைப்பு தான் தொடர்ந்து இயங்குகிறது என்று பொருள். எனவே கடவுள் அருளால் வந்து குதித்தவர் இல்லை. அவருக்கு முன்னால் பல நூற்றாண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது, பிறகும் நடந்தது, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மைய புள்ளியாக குறிப்பிடத்தகுந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவராக மார்ட்டின் லூதர் கிங் இருக்கிறார். எனவே இதனை நாம் 3-4 பாகங்களாக பிரித்து கொண்டு இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும். ஒன்று, ஆப்பிரிக்க மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு. இரண்டாவது, அவர்களுக்கான விடுதலையை தந்த ஒரு மாமனிதனின் செய்தி. மூன்றாவது, விடுதலை பெற்ற பிறகும் அமைப்பாக மாறுவதற்கு அவர்கள் நடத்திய போராட்டங்கள், அமைப்பாக உருப்பெற்ற பிறகும் உரிமைகளை பெறுவதற்கு அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள். இவைதான் அந்த 4 பகுதிகள். 4வது பகுதியிலே தான் மார்ட்டின் லூதர் கிங் வருகிறார். எப்படி ஆப்பிரிக்க மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கூட்டம் கூட்டமாக கப்பலில் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள். அமெரிக்காவிலே மட்டுமல்ல, ஐரோப்பாவிலே இங்கிலாந்திலே லிவர்பூல் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த துறைமுகத்துக்கு போய் பார்க்கிற போது நமக்கு மெய் சிலிர்த்து போகும். அந்த லிவர்பூல் துறைமுகத்தில் தான் இந்த அடிமைகள் விற்பனை செய்யப்பட்ட முதல் இடம். அங்கே அந்த கடற்கரை மணலில் நாம் பார்த்திருக்கிறோம், நாம் சிலைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் லிவர்பூல் கடற்கரை மணலில் நான் பார்த்ததைப் போல அப்படி நூற்றுக்கணக்கான சிலைகளை நான் பார்த்ததில்லை. முகமில்லை, உருவமில்லை, ஒரு சிலை மாதிரி தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கில் அந்த கடற்கரை மணலில் அமைந்திருக்கின்றன. என்ன என்று கேட்டேன். விற்கப்பட்ட அடிமைகளுக்கு முகம் இல்லை, நிறம் இல்லை, ஆனாலும் அவர்களுக்கான அடையாளங்களாக இந்த சிலைகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். அப்படி கூட்டம் கூட்டமாக இதோ கப்பல் வருகிறது, விளம்பரம், இதோ கப்பல் வருகிறது. நான் லத்தீன் அமெரிக்க நாடுகள் பற்றி பேசுகிற போது அந்த விளம்பரத்தை, அந்த செய்தியை அப்படியே சொல்லியிருக்கிறேன். இதோ கப்பல் வருகிறது, இத்தனை அடிமைகள் வருகிறார்கள், உடல் வாலிபர்கள், வாட்டசாட்டமானவர்கள், பெண்கள், ஆண்கள் இவ்வளவு பேர், குழந்தைகள் இவ்வளவு பேர், முந்துங்கள், விலைக்கு வாங்குவதற்கு வந்து சேருங்கள் என்று விளம்பரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அவமானத்திற்குரிய ஒரு சமூகம். அப்படித்தான் மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். விலைக்கு வாங்கியவுடன் என்ன செய்தார்கள் என்றால், யார் குடும்பமாக வந்தார்களோ அந்த குடும்பங்கள் முதலில் பிரிக்கப்பட்டன. கணவனை இந்த ஊருக்கு என்றால் மனைவியை இன்னொரு ஊரில், குழந்தையை இன்னொரு ஊருக்கு விற்பனை செய்தார்கள். அவர்களுக்குள் அந்த குடும்ப உறவுகள் கூட இருக்கக்கூடாது, தொடர்புகள் இருக்கக்கூடாது, நண்பர்களாக யாரும் இருக்கக்கூடாது, அடிமைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அப்படி அடிமைகளாக விற்கப்பட்ட ஒரு சமூகம் தான் அடிமை இல்லை என்று சொல்லுவதற்கு 2 நூற்றாண்டுகள் போராட வேண்டியிருந்தது. ஒரு மனிதன் வந்தான், ஆம் நீங்கள் அடிமைகள் இல்லை என்று சொல்லுகிற துணிச்சலோடு அமெரிக்காவின் அதிபராகும் மனிதன் தான். அந்த மனிதனின் பெயர் ஆப்ரஹாம் லிங்கன். லிங்கனினுடைய வரலாறு மிகப்பெரியது. லிங்கனை பற்றி பேசாமல் மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி பேச முடியாது. லிங்கனை பற்றி பேசாமல் உலகத்தின் சமத்துவம் பற்றியே பேச முடியாது. பாதிக்கப்பட்டவன் போராடுவது என்பது ஒன்று, பாதிக்கப்பட்டவனுக்காக பாதிக்கப்படாதவன், அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்களிலிருந்து ஒருவன் எழுந்து போராடுவது என்பது இன்னொன்று. அப்படி போராட வந்தவன் தான் ஆப்ரஹாம் லிங்கன். பல முறை தேர்தலில் நின்று தோற்று வெற்றி பெறாமல் கடைசியாக 1860 ஆண்டு அவன் வெற்றி பெற்ற போது மிகப்பெரிய வெற்றியை, இலக்கை அடைந்து விட்டதாக ஆப்ரஹாம் லிங்கன் கூட கருதியிருக்கலாம். ஆனால் அன்று தொடங்கிற்று அவன் வாழ்வின் துயரங்கள். அன்றிலிருந்து 5 ஆண்டுகள் 1865 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போகிற வரையில் 5 ஆண்டுகளும் ஒரு முட்படுக்கையிலே தான் ஆப்ரஹாம் லிங்கன் இருந்திருக்கிறார் என்பதை நாம் படிக்கலாம். 1860 டிசம்பரிலே தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் அதிபராக பொறுப்பேற்றது 61 மார்ச் 4ஆம் தேதி.
61 மார்ச் 4ஆம் தேதி பொறுப்பு ஏற்றவுடன் ஆப்ரஹாம் லிங்கனினுடைய உரை, ஆப்ரஹாம் லிங்கனின் உரைகளிலேயே மிகச் சிறந்தது எது என்று கேட்டால் கெட்டிஸ்பர்க் உரை என்று தான் சொல்லுவார்கள். அது 63 நவம்பரில். ஆனால் நான் பார்க்கிறேன் கெட்டிஸ்பர்க் உரையை விட, கெட்டிஸ்பர்க் உரை உலகம் முழுவதற்கும் பொருந்தும் என்பதால் அது மிகப்பெரிய உரையாக பாராட்டப்படுகிறது. நாம் எல்லோரும் அந்த வரியை அறிந்திருக்கிறோம். அந்த வரியை அறியாதவர்கள் யாரும் இல்லை. The democracy is for the people, by the people and of the people என்றவன் பேசியது அந்த கெட்டிஸ்பர்க் உரை தான். எனவே அந்த உரை புகழ் பெற்றது. ஆனால் எனக்கென்னவோ அதை விட 61 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதிபராக பொறுப்பேற்கிற போது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், என் வாழ்நாள் லட்சியம் இந்த அடிமைத்தனத்தை போக்குவது. நான் அதிபராக இருக்கிற போது அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அன்றைக்கு தொடங்கியது அவருடைய துயரத்தினுடைய தொடக்கம். எப்போதும் அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, புகழ்பெற்ற தொழில் அதிபர்களாக, நடிகர்களாக இருப்பதெல்லாம் மிகச்சிறந்த வாய்ப்பு என்று நாம் கருதலாம். ஆனால் அவையெல்லாம் எத்தனை சிரமமானவை என்று இருந்து பார்ப்பவர்கள் அறிவார்கள். நேற்றைக்கு நான் உண்மையாக சொல்லுகிறேன், பெயர் சொல்லி சொல்வதில் பிழை இல்லை என்பதால் சொல்லுகிறேன். நேற்றைக்கு மேடையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று ரொம்ப போட்டி போட்டு தான்ப்பா வந்தோம், முடியல. 24 எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள் என்றேன். தூங்குற நான் தெரியலன்னார். தெரியல, ஆனால் நீங்களும் ஓடிக்கிட்டே தானே பார்க்குறீங்கன்னார். இல்லை, எனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஓடுகிறேன், எந்த விதமான துயரமும் இல்லை, ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தான் ஓடுகிறேன் என்றேன். அதற்கு அவரே ஒரு விடை சொன்னார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா, நீங்கள் எதையும் எதிர்பார்க்கல, எனவே உங்களுக்கு பெரிய சிரமம் இல்லை என்றார். அதுதான் இயல்பான ஒன்று. எந்த எம்எல்ஏ எம்பி ஆகிடும் அப்படிலாம் ஒன்றும் ஆனால் தான் தொல்லைன்னு எனக்கு தெரியும். அது இல்லாமல் என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பொறுப்பிலே வந்து அமர்ந்தவுடன் பேசிய பேச்சு அன்றைக்கே விளைவுகளை உருவாக்கிற்று. இவர் அடிமைகளை எல்லாம் விடுவிக்கப் போவதாக சொல்லுகிறார் என்பதே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எதிரான ஒரு பெரிய போர் திரளை உருவாக்கிற்று. அவர் பொறுப்பு ஏற்று சரியாக 40 நாள் கூட ஆகவில்லை, நாட்டில் உள்நாட்டு போர் தொடங்கிற்று. அமெரிக்காவின் சிவில் வார் என்று நீங்கள் போட்டால் முழுமையாக நீங்கள் படிக்கலாம், புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஏறத்தாழ 5 ஆண்டுகளும் அல்லது குறைந்தது 4 ஆண்டுகள் அந்த போருக்கு நடுவிலே தான் ஆப்ரஹாம் லிங்கன் இருந்தார். 1861 மார்ச் 4 பொறுப்பேற்றார் என்று சொன்னேன். ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் குண்டு வெடித்தது. அங்கே இருக்கிற சவுத் கரோலினா, இங்கே அமெரிக்காவிலே ஒரு 6 மாதம் இருந்து விட்டு வந்திருக்கிற செங்கொடி, அமெரிக்காவிலே பல ஆண்டுகளாக இருந்த தோழர் வாஷிங்டன் சிவா எல்லோரும் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். இந்த அரங்கில் இருக்கிற பலரை நான் அறிவேன். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்று பலரும் அமர்ந்திருக்கிற அரங்கம். நாம் நமக்காக பேசவில்லை, இங்கே இருந்த அந்த வலையொலி நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், மக்களிடம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமானது. அன்றைக்கு சவுத் கரோலினாவிலே 61 ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரே இரவில் 400 ஷெல்கள் சவுத் கரோலினாவில் இருக்கிற கோட்டையை தாக்கின. அடுத்த நாள் காலையில் அந்த இடம் தரைமட்டமாக இருந்தது. அதுதான் அந்த உள்நாட்டு போரின் தொடக்கம். நீங்கள் பொதுவாக கலவரம் என்றால் பல இடங்களில் நடக்கும். இது எப்படி இவ்வளவு துல்லியமாக அவர்கள் தேதியை குறித்திருக்கிறார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட தேதியில் தான் தொடங்கிற்று, குறிப்பிட்ட தேதியில் தான் முடிந்தது. 1861 ஏப்ரல் 12 தொடங்கி 1865 வரைக்கும் அது தொடர்ந்தது. 4 ஆண்டுகள் அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள், இரத்த களரிகள். ஆப்ரஹாம் லிங்கன் அதனுடைய அதிபராக பொறுப்பேற்ற உடனே தென்பகுதியில் இருந்த 7 மாநிலங்கள் அறிவித்தன, இனிமேல் எங்களுக்கு அமெரிக்காவுக்கும் தொடர்பு இல்லை. நீ யார் இனிமேல் அடிமைகள் இல்லை என்று சொல்லுவதற்கு? அடிமைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது? யார் வேலை செய்வது என்று கேட்டார்கள். 7 மாநிலங்கள் நாங்கள் இந்த அமெரிக்காவை விட்டு பிரிந்து போகிறோம் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், உங்களுடைய பிரிவினை செல்லாது, நீங்கள் பிரிந்து போக முடியாது என்றார். உள்நாட்டு போர் வெகு தீவிரமாக தொடங்கிற்று. 4 ஆண்டுகள் உள்நாட்டு போர் நடந்ததற்கு பிறகு, அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போதே நடந்த நிகழ்ச்சி. அதிலிருந்து தான் மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களுக்கான வேலைகள் தொடங்குகின்றன. அப்போதெல்லாம் மார்ட்டின் லூதர் கிங் பிறக்கவே இல்லை. 1863 ஜனவரி 1 ஆப்ரஹாம் லிங்கன் அறிவித்தார். அதுதான்
இன்றைக்கும் குறித்து கொள்ளுங்கள், எமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷன் என்று உலகம் கொண்டாடிய நாள் அது. எமானிசிபேஷன் விடுதலை, விடுதலைக்கான பிரகடனம். இனி யாரும் இந்த நாட்டில் அடிமைகள் இல்லை, யாரும் அடிமைகள் என்று யாரையும் நடத்த முடியாது. எப்படி அதை படித்து பார்க்க வேண்டும். எமானிசிபேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் படிக்கிற போது, ஆப்ரஹாம் லிங்கன், த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பை த பவர், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், இனி கருப்பாக இருக்கிறவர்கள் யாரும் இந்த நாட்டில் அடிமைகள் இல்லை என்பதை இந்த தீர்மானம் அறிவிக்கிறது என்று 63 ஜனவரியிலே அறிவிப்பதற்கு எத்தனை பெரிய மன துணிவு வேண்டும். அவருக்கு அப்போதே தெரியும், என்ன தெரியும், இனி நெடுநாள் நாம் வாழ முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அறிவித்தார். அறிவித்ததற்கு பிறகு மீண்டும் 1865 அவர் சொன்னார், ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இந்த விடுதலை செய்யப்பட்டிருக்கிற இந்த கருப்பின மக்கள் எல்லோருக்கும் அமெரிக்காவில் இனி வாக்குரிமையும் உண்டு. அதுதான் அவர் அறிவித்த மிக அழுத்தமான அறிவிப்பு. என்ன ஒரு செய்தி தெரியுமா? வரலாற்றில் ஜொனாதன் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், அந்த எமானிசிபேஷன் ப்ரொக்ளமேஷன் என்கிற விடுதலை பிரகடனம் வந்த மறுநாள் இந்த தோட்டத்தில், அந்த வயலில், இந்த வீட்டில் வேலையாள்களாக இருந்த பல கருப்பின மக்கள் திடீரென்று ஓடியே போய்விட்டார்கள். ஆளையே காணும். அடுத்த நாள் காலையில் பலரை காணவில்லை. கேட்டால் எல்லோரும் சொன்னார்கள், அதிபரே சொல்லிவிட்டார், இனி எவனும் என்னை அடிமை என்று சொல்ல முடியாது, சட்டம் இருக்கிறது என்று அவர்கள் தப்பித்து போனார்கள். பிறகு அவர்களுக்கு வாக்குரிமையும் உண்டு என்று ஆப்ரஹாம் லிங்கன் அறிவித்தார். அவர் அறிவித்தது 1865. அதை மார்ட்டின் லூதர் கிங் பெற்று தந்தது 1965, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு. அதுதான் அந்த பேச்சு. ஐ ஹாவ் எ ட்ரீம் என்பதில் அதை குறிப்பிட்டு தான் மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறார். அதற்கு முன்பு இந்த வரலாற்று செய்தியை சொல்லிவிட வேண்டும். அப்படி அறிவித்தது ஏப்ரல் 11. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு தெரியாது, அதுதான் அவருடைய கடைசி மேடை, அதுதான் அவருடைய கடைசி உரை என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அதுதான் அவருடைய கடைசி உரையாக இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் முடிவு செய்தான். அவனுடைய பேர் ஜான் வில்க்ஸ் பைக் என்பது. அவனுக்கு வயது 27. ஒரு நாடக நடிகன், மேடையில் நடிக்கிற நாடக நடிகன், அழகான தோற்றமுடையவன். கருப்பின மக்களுக்கு வாக்குரிமையும் உண்டு என்று சொன்னதற்கு பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் இந்த மண்ணில் வாழக்கூடாது என்று அந்த இடத்தில் நான் முடிவெடுத்தேன். அதில் ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. ஒரு கடிதம் கிடைத்தது, அந்த இளைஞனினுடைய கடிதம் கிடைத்தது. அந்த கடிதத்தில் அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்றால், சுட்டு கொண்டு விட்டு தப்பித்து போய்விட்டான். எங்கே சுட்டான்? ஃபோர்ட் திரையரங்கத்தில் அவர் ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருந்தார். இவன் நாடக நடிகன், எனவே இவன் இயல்பாக நாடக நடிகன் என்பதால் உள்ளே ஏதோ நடிப்பதற்காக வந்திருக்கிறான் என்று அனுமதித்து விட்டார்கள். அந்த அமர்ந்திருக்கிற அந்த நிலையிலேயே துப்பாக்கியால் சுட்டு கொன்றான். அதனால் தான் இன்றைக்கு அந்த வாஷிங்டனில் இருக்கிற சிலை எப்படி இருக்கிறது என்றால், அவர் நாற்காலியில் உட்கார்ந்து நாடகம் பார்ப்பது போலவே இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் மார்ட்டின் லூதர் கிங் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு பேசினார். தப்பித்து போன பிறகு ஜான் வில்க்ஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதம் குறிப்பிடத்தக்க ஒன்று. எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு ஓரளவுக்கு பணமும் இருக்கிறது, நான் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், ஆனாலும் கருப்பின மக்களுக்கு இப்படி உரிமை கொடுக்கிறவனை இனியும் வாழவிடக்கூடாது என்று கடவுள் எனக்கு ஆணையிட்டார். கவனியுங்கள், பல இடங்களில் மிக கவனமாக நாம் குறித்து கொள்ள வேண்டியது, இது கடவுளின் ஆணை, எனவே அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்றுதான் அவன் எழுதினான். இப்படித்தான் இன்னமும் பல நம்பிக்கைகள் இருக்கின்றன. இது கடவுளின் ஆணை, நான் சொல்லுவது மிகையாக அல்ல. அந்த கடிதத்திலேயே இருக்கிறது, அந்த கடிதம் இந்த புத்தகத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இது கடவுளின் ஆணை, அதை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், நான் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை, அந்த ஆணையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று அவன் நம்பினான். காந்தியாரை கொலை செய்ததில் நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதை நியாயம் என்று கோட்சே நம்பினான். கோட்சேயினுடைய இஸ் யுவர் ஆனர் என்கிற புத்தகம், மே ப்ளீஸ் யுவர் ஆனர் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, கோட்சேயினுடைய வாக்கு மூலம். அந்த வாக்கு மூலம் அதை சரி என்று தான் சொல்லுகிறது. அன்றைக்கு ஜான் வில்க்ஸ் பைக்கு அவன் செய்தது நியாயம், கோட்சேக்கு அவன் செய்தது நியாயம், திருநெல்வேலியிலே கவின் என்கிற இளைஞனை வெட்டியது சுர்ஜித்துக்கு நியாயம். எல்லாம் இனவெறி, சாதி வெறி, மதவெறி,
என்கிற இந்த மூன்றும் இதற்குள் அடங்குகிறது. கவனியுங்கள், வெறி தவிர்த்த ஒரு சமத்துவத்தை நோக்கிய சகோதரத்துவம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகவே நாம் இவற்றையெல்லாம் பேசுகிறோம். வெறும் பேச்சுக்காக அல்ல, வெறும் செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்காக அல்ல. இந்த வெறித்தனத்தை விலக்கி மனித சமூகத்தை சகோதரத்துவத்தோடு, நான் புத்தன் சொன்ன அந்த சொற்கள், பிரெஞ்சு புரட்சியிலே பயன்பட்ட அந்த சொற்கள், அண்ணல் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் பரப்பிய அந்த சொற்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதில் கூட சகோதரத்துவம் தான் முதலில். சகோதரத்துவம் இருந்தால் சமத்துவம் வரும், ஜனநாயகமும் வரும், சுதந்திரமும் வரும். அந்த சகோதரத்துவத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட பிறகு என்ன நடந்தது? இது முதல் கட்டம். அடிமைகளாக அவர்கள் ஏன் கொண்டு வரப்பட்டார்கள்? பாருங்கள், அவர்கள் ஆப்பிரிக்க மண்ணில் தங்கம் கிடைத்தது. அதுவே அவர்கள் வாழ்க்கைக்கு இறுதியாயிற்று. தங்கம் கிடைத்ததால் தங்கத்தை எடுக்க போனவர்கள், இருக்கிறவன் உடைப்பாளியாக இருக்கிறான், அவன் படிப்பறிவற்றவனாக இருக்கிறான் என்று அவனை விலைக்கு அடிமைகளாக கொண்டு வந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை ஆப்ரஹாம் லிங்கன் விலக்கினார். ஆனால் அடிமைகள் இல்லை என்று மட்டும்தான் சொல்ல முடிந்ததே தவிர அவரால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. சுட்டு கொல்லப்பட்டு விட்டார். அவர்களுக்கு எல்லா குடி உரிமைகளும் உண்டு என்பதாக அமெரிக்காவில் வரவே இல்லை. குடி உரிமைகளே இல்லை, அவர்கள் அடிமைகள் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் என்னவெல்லாம் கட்டுப்பாடு? நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், விலைக்கு வாங்குவது என்பது முடிந்து போயிற்று. ஆனால் நீங்கள் சமமாக கருதப்பட முடியாது. தேவாலயங்களில் அவர்களுக்கு திருமுழுக்கு கிடையாது. தேவாலயங்களில் உட்காருவதற்கு சம இடம் கிடையாது. எல்லாம் அப்படியே முழுக்க எல்லா மதங்களும் அப்படித்தான். அந்த மதங்கள் என்ன சொல்லின? இதில் என்ன வேடிக்கை என்றால், மார்ட்டின் லூதர் கிங் ஒரு தேவாலயத்திலே பாஸ்டராக, போதகராக இருந்தவர் தான். கடைசி வரைக்கும் கடவுளை நம்புகிறார். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்புகிறார். அதே மாதிரி தான் மால்கம் எக்ஸ் நமக்கு தெரியும். மால்கம் எக்ஸ் சமகாலத்திலே போராடியவன். இவர் கிறிஸ்தவர் என்றால் அவர் இஸ்லாமியர். அல்லாஹ் காப்பாற்றுவார் என்று அவர் நம்பினார், தேவதேவன் காப்பாற்றுவார் என்று இவர் நம்பினார். ஆனால் அந்த நம்பிக்கையோடு நின்று விடாமல் மக்களுக்காக அவர்கள் போராடினார்கள். நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமானால் எங்களுக்கு அது கவலை இல்லை. நீங்கள் கடவுள் நம்பிக்கையாளராக வாருங்கள், நாங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக வாருகிறோம். இருவரும் இணைந்து சமூக மாற்றத்துக்கு போராடலாம். அதுதான் அடிப்படை. நான் எப்போதும் மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையில் கூட குறுக்கிடுவதில்லை. சாதி நம்பிக்கை தான் ஒழிக்கப்பட வேண்டும். சாதி என்பது இந்த மண்ணில் விட்டு அழிக்கப்படுகிற நாள் தான் இந்த நாட்டினுடைய புனிதமான நாள். எனவே அதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். மதத்தை நான் அப்படி பார்க்கவில்லை. மதம் என்பது நம்பிக்கை, நம்பி தொலையட்டும், நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைகள் பல மூட நம்பிக்கைகளுக்கு வழிவகுக்கின்றன. ஏராளமான மூட நம்பிக்கைகள், மதத்தின் பெயராலும் கொலைகள் எல்லாம் நடக்கிறது. தேவாலயத்தில் அந்த கருப்பின மக்களுக்கு திருமுழுக்கு என்று சொல்லுகிற அந்த புனிதப்படுத்துகிற அந்த சடங்கு கிடையாது. பின்னால் அமர வேண்டும். ஏன் அப்படி அமர வேண்டும்? அது விவிலியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கு என்று சொன்னார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அடிமைகளாக இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை முழு மனத்தோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அதுதான் அந்த தொடர். இந்த கீழ்ப்படிதல் என்பது மதம் எப்போதும் சொல்லித் தருவது ஒன்றுதான். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். மதத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன வேறுபாடு? அப்படியே நான் சொல்வதை நம்பு என்கிறது மதம், எல்லாவற்றையும் கேள்விகள் என்கிறது அறிவியல். இதுதான் அடிப்படை வேறுபாடு. எல்லாவற்றையும் நம்பு, இதுதான் மதம். எல்லாவற்றையும் கேள்விகள், யார் சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே, எது சொல்லப்படுகிறது என்பதை பார் என்பது அறிவியல். எனவே நீங்கள் முழு மனத்தோடு அடிமையாக இருக்க கீழ்ப்படியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை நம்பினார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் குடி உரிமைக்கான இயக்கங்கள் தோன்றின. அதில் சில பெயர்களை நாம் குறிப்பிட வேண்டும். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தில் அந்த வரலாற்று செய்திகள் முழுமையாக இருக்கின்றன. கருப்பின திராவிட இயக்கமும் கருப்பின இயக்கமும் என்கிற அவருடைய ஆய்வேடு. நான் எப்போதும் அந்த புத்தகத்தை வாங்கி வைத்தேன். இப்போது மார்ட்டின் லூதர் கிங் பற்றி பேச வேண்டுகிற போதுதான் அதையும் படிக்கிற வாய்ப்பும் எனக்கு வந்து சேர்ந்தது. ஒரு நல்ல புத்தகம்தான். அதிலே அவர் குறிப்பிடுகிறார் என்னென்ன இயக்கங்கள் தோன்றின. 1905 ப்ரூஸ் டி வாஷிங்டன் என்பவரும் 1911 WEB டுபாய்ஸ் என்பவரும் தொடங்கிய 2 இயக்கங்கள். ஒன்று நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கம், இன்னொன்றுக்கு பெயர் நயாகரா இயக்கம். அது ஏன் நயாகரா என்று எனக்கு தெரியவில்லை. அது அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கிறது.
இரண்டுக்கும் இடையில் இருக்கிறது அந்த நீர்வீழ்ச்சியின் வேகம், கொட்டுகிற அந்த வலிமை, அதை பொறுத்து அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நயாகரா இயக்கம், நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கம், அதற்கு பிறகு கார்வே இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் கருப்பின மக்களின் குடியுரிமைக்காக போராடின. இதனை தாண்டி அடுத்த கட்டம் வருகிறது. அந்த கட்டத்திலே தான் நம்முடைய மார்ட்டின் லூதர் கிங் வருகிறார். அவர் பிறந்ததே 1929 தான். இந்த உலகத்தில் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் என்பதல்ல, வாழ அனுமதிக்கப்பட்டார். எல்லோரும் மால்கம் எக்ஸ் எல்லோரும் ஒரே காலத்தைச் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு பகுதியிலே போராடினார்கள். 29 மார்ட்டின் லூதர் கிங் பிறந்தார், 24 மால்கம் எக்ஸ் பிறந்தார். இவர் 68 சுடப்பட்டார், அவர் 65 சுடப்பட்டார். அதுதான் வரலாறு. யாரெல்லாம் சமத்துவத்துக்கு போராடினானோ, யாரெல்லாம் விடுதலைக்கு போராடினானோ, அவனெல்லாம் யாருக்காக போராடினார்களோ அவர்களாலேயே சில நேரங்களிலே சுடப்பட்டிருக்கிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டவன் யார்? அவனும் இவனும் ஒரே மாதிரி. ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்றும் கருப்பினத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனாலும் அவன் சொல்லியிருக்கிற இன்னொரு வரியை நான் பார்க்க வேண்டும். கருப்பினத்தை சேர்ந்தவன் அவர்கள் விடுதலைக்காக போராடினால் கூட குற்றமில்லை, இவருக்கு என்ன வந்தது என்று கேட்கிறான். அதுதான் மிக முக்கியமான செய்தி. மார்ட்டின் லூதர் கிங்கை சுட்டுவிட்டு லண்டனுக்கு தப்பி ஓடிவிட்டான். அவனுடைய பெயர் ஜேம்ஸ் எல் ரே என்பது. இந்த பெயர்களெல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிறது. ஜேம்ஸ் எல் ரே. என்ன வேடிக்கை என்றால், மார்ட்டின் லூதரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டவன் ஒரு வெள்ளைக்காரன் தான். ஆனால் அவன் மீது ஏற்கனவே பல கொள்ளை வழக்குகள் இருக்கின்றன. கொள்ளையடித்த வழக்கு இருக்கிறது. சிறையிலிருந்து ஏற்கனவே தப்பித்திருக்கிறான். நீயே இவ்வளவு மோசமானவனாக இருக்கிறாயே என்று கேட்டதற்கு அவன் சொன்ன விடையை என்னால் மறக்கவே முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் தப்பு செய்தால் என்னை இன்னொரு வெள்ளையன் தண்டிக்கட்டும், நான் வெள்ளையனோடு நான் மோதிக்கொள்ளுகிறேன், அவன் தண்டித்தால் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், இவன் யார் என்கிறான். எனவே அவனுக்கு அடிப்படையில் குற்றம் பெரிதாக அல்ல, நிறம்தான் பெரிதாக இருக்கிறது. எனவே அந்த கட்டத்திலே தான் 1929 பிறந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அது கூட அவருடைய பெயர், அது என்ன ஜூனியர் அப்படியானால் சீனியர் அவருடைய அப்பாவாக இருக்க வேண்டும். அவருடைய அப்பா தான். அவர் என்ன சமூகத்திலே போராடி இருக்கிறார் என்று பார்த்தால் ஒன்றுமில்லை, இவருடைய பெயர் மைக்கேல் என்பது. ஆனால் ஜெர்மனிக்கு ஒரு முறை இவரை சிறுவனாக இருக்கிற போது கூட்டிக் கொண்டு சென்ற அவருடைய அப்பா ஜெர்மனியில் இருந்த ஒரு பெரிய தத்துவாசிரியர், அவனுடைய பெயர் மார்ட்டின் லூதர். எனவே தன் பெயரையும் தன் மகன் பெயரையும் அவர் மாற்றினார். தன் பெயரையும் மார்ட்டின் லூதர் என்று மாற்றி, மகன் பெயரையும் மார்ட்டின் லூதர் என்று மாற்றியதால் குழப்பம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் பெயரை மார்ட்டின் லூதர் கிங் சீனியர் என்றும் தன் மகனுக்கு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்றும் பெயர் மாற்றினார். அவருக்கு சீனியருக்கு வரலாற்றிலே பெரிய செய்திகள் ஒன்றும் இல்லை. ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று பெயர் மாற்றப்பட்டதற்கு பிறகு முழுமையாக தற்செயலாக அவருடைய தந்தை நினைத்து பார்க்கவில்லை. ஒரு சமூக போராட்டத்துக்கு இவர் வந்து சேர்ந்தார். கடைசி வரைக்கும் தேவாலயத்தில் அவர் தன்னுடைய பரப்புரைகளை செய்து கொண்டே இருந்தார். ஒரு பக்கத்திலே தொடர்ந்து அந்த பணியிலே இருந்தார். ஆனால் முழுமையாக அவர் சமூக பணிகளில் ஈடுபட்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதற்கு பிறகு போராட்டமாக இருந்தது. அனைத்தையும் விரிவாக சொல்ல முடியாது. 3 நிகழ்ச்சிகளை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 3 மிகப்பெரிய நிகழ்ச்சிகள். ஒன்று அலபாமா பஸ் ஸ்ட்ரைக் என்பது, அது 1955. அதற்கு பிறகு இந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் என்பது 1963 வாஷிங்டனில் அவர் ஆற்றிய உரை. 2.5 லட்சம் பேரை வாஷிங்டனை நோக்கி ஒரு பேரணியாக நடத்துவதற்கு முன்பு அவர் ஆற்றிய உரை. பிறகு 1968 டென்னசி என்கிற மாநிலத்தில் அவர் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு. இந்த 3 செய்திகள். இதற்கு இடையில் 65 அவர் செல்மா என்கிற இடத்திலே இருந்து ஜியார்ஜியா மாநிலத்தில் இன்னொரு இடத்திற்கு ஒரு பேரணியை நடத்தி வாக்குரிமைக்காக போராடினார். அந்த பேரணி தான் அன்றைக்கு அதிபராக இருந்த ஜான்சனை இறுதியில் வேறு வழியின்றி கருப்பின மக்களுக்கும் வாக்குரிமை உண்டு என்று கையெழுத்திட வைத்தது. அது 1965. நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் மிக எளிதாக. ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்டது எந்த ஆண்டு என்று கேட்டபோது நான் ஒரு கூட்டத்தில் 1865 என்று சொன்னேன். இந்த ஆண்டை எப்படி சட்டென்று நீங்கள் நினைவு வைத்து சொல்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, எப்போதும் நமக்கு தெரிந்த ஆண்டுகளோடு அதை இணைத்து வைத்துக் கொண்டால் பின்னிங் மெத்தட் என்பார்கள். இணைத்து வைத்துக் கொண்டால் நினைவிருக்கும். நம்முடைய பிறந்த ஆண்டு நினைவிருக்கும், திருமணமானது நினைவிருக்கும், முக்கியமான ஆண்டுகள் நமக்கு நினைவிருக்கும். அதுபோல தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவிருக்க வேண்டிய ஆண்டு 1965.
ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்டது 1865, அவ்வளவுதான், இனி மறக்காது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டிலே நடந்த ஆண்டு. அதே 1965 தான் மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய பேரணியின் மூலமாக, அந்த செல்மா என்கிற இடத்திலிருந்து நடந்த பேரணியின் மூலமாக வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தார். காலையிலே தான், நான் இன்னமும் அந்த படத்தை பார்க்கவில்லை, மருத்துவர் தாயப்பன் எனக்கு ஒரு செய்தி சொன்னார். அண்ணா, அந்த செல்மா படம் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆவணப்படம் பார்த்ததில்லை. அந்த செல்மா என்பது அந்த இடத்தின் பெயர். செல்மாவிலே இருந்து தான் அந்த பேரணி தொடங்கிட்டு, அப்போது தான் அந்த வாக்குரிமைக்கான கடைசி கையெழுத்து கிடைத்தது. நிறைய வந்திருக்கிறது, ஆவண படங்களே நிறைய வந்திருக்கிறது. தி அசாசினேஷன் ஆஃப் மார்ட்டின் லூதர் கிங் என்றே ஒரு குறும்படம் இருக்கிறது. அது எப்படி அவர் கொல்லப்பட்டார் என்பதை அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மெம்ஃபிஸ் என்கிற இடம், டென்னசியிலே மெம்ஃபிஸ் என்கிற இடத்தில் ஒரு ஹோட்டலில் அவர் தங்கியிருக்கிற இடத்தில் பால்கனியிலே நின்று கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு அவனும் என்ன சொல்லுகிறான் என்றால், அவரை கொன்றவனும் அந்த ஏல் ரே என்கிற அவனும் சொல்லுகிறான், இவையெல்லாம் கடவுளுக்கும் மதத்துக்கும் எதிரான செயல்கள். கவனியுங்கள், கடவுளுக்கும் மதத்துக்கும் எதிரான செயல்கள், எனவே அவனை கொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயம் என்று தான் அவனும் சொல்லுகிறான். எனவே இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக நாம் பல செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளலாம். முதலில் இந்த அலபாமா பஸ் ஸ்ட்ரைக் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தலாம்? முழுக்க முழுக்க மார்ட்டின் லூதர் கிங் எந்த போராட்டத்திலும் வன்முறை கலந்துவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். அதற்கு அவர் யாரை முன்னோடி என்று சொன்னார்? எனக்கு இந்தியாவில் இருக்கிற மகாத்மா காந்தி தான் அதற்கான முன்னோடி என்று அவர் சொன்னார். 1959 பிப்ரவரி 3 மார்ட்டின் லூதர் கிங் இந்தியாவுக்கு வந்தார். 5 வாரங்கள் இந்தியாவில் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று 40களில் நினைத்தார், வர முடியவில்லை. காந்தியாரை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்கிற அவர் எண்ணம் இருந்தது. 59 அவர் இங்கே வந்து இறங்கும்போது காந்தியார் இல்லை. காந்தியாரை இந்த நாட்டு மதம் கொன்று தொலைத்து விட்டது. அந்த நாட்டு மதம் சார்ந்தவர்கள் வந்தபோது இந்த நாட்டு மதம் கொண்டு விட்டது. அப்போது அந்த பேருந்து நிறுத்தத்தில் இன்னொரு செய்தியும் நான் ஒரு கூட்டத்தில் கூட குறிப்பிட்டேன். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு யார் முன்னோடியாக இருக்கிறார்? காந்தியார். காந்தியார் அதை எங்கிருந்து பெறுகிறார்? டால்ஸ்டாயிடமிருந்து பெறுகிறார். டால்ஸ்டாய் எங்கிருந்து பெறுகிறார்? திருவள்ளுவரிடமிருந்து பெறுகிறார். மறுபடியும் நம்மிடமிருந்து தான் வரலாறு தொடங்கு. எல்லாம் நானாக சொல்லவில்லை, அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். டால்ஸ்டாய் சொல்லியிருக்கிறார் திருக்குறளை முன்னோட்டமாக. ஆல்பர்ட் ஸ்வைட்சரை காட்டிலும் திருக்குறளை யார் பாராட்ட முடியும்? அவர் பிறந்தது ஒரு தேசம், ஜெர்மனியில் பிறந்தவர். பிரான்ஸ் நாட்டில் பழங்குடி மக்களுக்காக ஆல்பர்ட் ஸ்வைட்சர் பாடுபட்டார் கடைசி வரைக்கும். ஆனால் அவரை மக்கள் என்ன கருதினார்கள்? அவர் மருத்துவம் செய்தார் பழங்குடி மக்களுக்கு. இவன் யாரோ ஆள் பிடிப்பதற்காக வந்திருக்கிறான் என்று கருதினார்கள். அத்தனை துயரங்களையும் தாங்கிக் கொண்டுதான் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அந்த மக்களுக்கு தொண்டு செய்தார். அப்போது அவன் உலக இலக்கியங்களையெல்லாம் நான் படித்தேன். இந்தியாவின் தென்கோடியில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு என்கிற பகுதியிலிருந்து வருகிற திருக்குறளை போல ஒரு நூலை நான் படித்ததில்லை என்று ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னார். எனவே மார்ட்டின் லூதர் கிங்குக்கு காந்தியார், காந்தியாருக்கு முன்னோடி டால்ஸ்டாய், டால்ஸ்டாய்க்கு முன்னோடி திருக்குறள், திருவள்ளுவர் தான் என்பதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த செய்திகளெல்லாம் வைத்துக்கொண்டு நான் மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்துக்குள் போகிற போது நான் பார்த்த அந்த வரிகள், எல்லோரும் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்பது தான் சொல்லுவார்கள். இங்கே தோழர் எட்வின் பேசுகிற போது அதை சொல்லிவிட்டு அதை பேசுகிற நேரத்தில் தோழர் சுபவி சொல்லுவார் என்றார். வேறொன்றும் இல்லை, மார்ட்டின் லூதர் கிங் எழுதியிருந்த அந்த 2 வரிகளை இதே மேடையில் நான் சென்ற மாதம் பேசுகிற போதும் சொன்னேன். எதிரிகளின் கூச்சலை விட நண்பர்களின் மௌனமே ஆபத்தானது. இதுதான் மார்ட்டின் லூதர் கிங். நான் உள்ளே போன போது எனக்கு முதலில் கண்களில் பட்ட வரிகள், எதிரிகளின் கூச்சலை விட. ஏனென்றால் அது எதிர்பார்ப்பது. எதிரிகள் கூச்சலிடுவார்கள், எதிரிகள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எது ஆபத்தென்றால், எதிரிகளை விட எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் உண்டு தன்னை வேலை உண்டு என்று இருக்கிறானே அவன் தான் ஆபத்தானவன். எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவன் நல்லவன் இல்லை, அவன் சுயநலவாதி. அவனால் தான் இந்த நாட்டிற்கு எந்த உலகத்திற்கும் ஆபத்து வரும். அதை அவர் சொன்னார். அந்த உள்ளே பார்க்கிற போது அந்த அலபாமா ஸ்ட்ரைக் மான்கோமேரி என்கிற இடத்தில், அலபாமா என்பது ஒரு மாநிலத்தின் பெயர், மான்கோமேரி என்று நினைக்கிறேன். அந்த பெயர் எனக்கு சட்டென்று வரவில்லை. சரிதானா? அந்த இடத்தில் தான் அந்த பேருந்து
நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. எதனால்? அந்த நிகழ்வை நான் சொல்ல வேண்டும். கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். நேற்றைக்கு நண்பர் கார்த்தி அவருக்கு வந்த ஒரு செய்தியை எனக்கு அனுப்பினார். அந்த செய்தி இதுதான். மார்ட்டின் லூதர் கிங் பற்றிய செய்தியை கார்த்தி எல்லோருக்கும் அனுப்புகிறார். அதற்கு ஒரு விடை வருகிறது. ஐ ஆம் சரவணன், ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் திராவிட பள்ளி. அவர் எழுதுகிறார், நான் திராவிட பள்ளியில் படித்தவன், இப்போது அமெரிக்காவில் பாஸ்டனில் இருக்கிறேன். அவர் சுபவி அதை பற்றி மார்ட்டின் லூதர் கிங் பற்றி பேசப் போகிறார் என்கிற போது ஏற்கனவே அவர் ரோசா பார்க் பற்றி பேசியது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று எழுதியிருக்கிறார். இந்த அலபாமா பேருந்து போராட்டம் என்பதே அந்த ரோசா பார்க் என்கிற பெண்ணிடமிருந்து தொடங்குகிறது. அங்கிருந்து தான் தொடங்குகிறது. இந்த ரோசா பார்க் யார்? அதை படிக்கிற போது சில நேரங்களில் அந்த புத்தகத்தில் இருக்கிற பல சொற்கள் நமக்கு ஆங்கிலத்தை ஓரளவு தான் எனக்கு தெரியும். ஸ்டெம் ஸ்ட்ரெஸ் பை ப்ரொஃபஷன் என்று அதில் ஒரு வரி வந்தது. ஸ்டெம் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்டெம் ஸ்ட்ரெஸ் பை ப்ரொஃபஷன் என்றால் என்ன என்று. ஆனால் உண்மையாகவே இந்த செயற்கை நுண்ணறிவு என்பதெல்லாம் ஒரு நண்பரிடத்தில் நான் கேட்டேன், உங்களுடைய வாட்ஸ்அப் பகுதியில் ஏதாவது வட்டமாக ஒன்று சுற்றுகிறதா என்று. ரொம்ப நாளாக சுற்றுதுனார். அது ஏன் சுற்றுதுன்னு பார்த்துருக்கு, எதையோ சுற்றிட்டு போகுது நமக்கு. அதை தொட்டு அதில் ஸ்டெம்சஸ் என்று எழுதியவுடன் முழுக்க வந்து விழுகிறது அத்தனை செய்திகளும். அதற்கு வேறொன்றும் அல்ல, தையல்காரர் என்று பொருளாம், அது வேறு. ரோசா பார்க் என்று சொன்னால் ரோசா பார்க்கை பற்றி அத்தனை செய்திகள் வந்து குவிகின்றன. எனக்கு இந்த புத்தகத்தில் நான் படித்த அவ்வளவு பெரிய புத்தகத்தில் கூட ரோசா பார்க் என்கிற பெயர் இருக்கிறது. ரோசா பார்க்கை பற்றிய எல்லா விவரங்களும் இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு தருகிறது. அவர், நான் முதலில் குறிப்பிட்டேன் இல்லையா, WEB துபாய்ஸ் தொடங்கிய நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவர் கருப்பின மக்களின் குடியுரிமைக்காக போராடுகிறவர். அவர் அலபாமா மாநிலத்தில் அந்த மான்கோமோரிஸ் என்கிற ஒரு ஊரில் பேருந்தில் ஏறப்போகிற போது அந்த ஓட்டுநரினுடைய பெயர் கூட இருக்கிறது, ஜான் ஃப்ளேக்ஸ் என்பது அவனுடைய பெயர். முன்பக்கம் ஏறக்கூடாது, நீ பிளாக், பின்பக்கம் தான் ஏற வேண்டும். இங்கே தான் தொடங்குகிறது அந்த அவ்வளவு பெரிய போராட்டம். என்ன அங்கே மரபாக இருக்கிறது என்றால், அந்த பேருந்தில் முதல் 10 இருக்கைகள் வெள்ளைக்காரர்களுக்கு, இறுதி 10 இருக்கைகள் கருப்பின மக்களுக்கு, இடையில் இருக்கிற 14 இருக்கைகள் யார் வேண்டுமானாலும் வெள்ளைக்காரர்கள் இல்லாத போது கருப்பர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். அதுதான் அந்த சட்டம். ஆனால் கருப்பின மக்கள் எப்போதும் பின் வாசலில் தான் ஏற வேண்டும், முன்னால் வந்து ஏறக்கூடாது. இந்த பெண் ஏறுகிறாள், நீ போய் பின்னால் ஏறு என்று சொன்னவுடன் இந்த பெண் சொல்லுகிறாள், நான் ஏறுவதற்கு நீ யார் சொல்லுவது என்று சொல்லி வந்து உட்காருகிறாள். இதுதான் அந்த போராட்டத்தின் தொடக்கம். அந்த பெண் கைது செய்யப்படுகிறாள். $14 அவளுக்கு தண்டம் விதிக்கப்படுகிறது. $10 அதற்கான ஃபைன், $4 அந்த நிர்வாக செலவுக்காக. மொத்தம் $14. $14 எப்போது? 1955 $14க்கான மரியாதை என்ன என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போதும் நாம் வெளிநாடுகளுக்கு போனால் 2 கேள்விகளை கேட்கக்கூடாது என்று என் மனைவி இடத்துல சொல்லுவேன். ஒன்று, இப்போ இந்தியாவில் என்ன நேரம், அது ஏன் நமக்கு இந்தியாவில் என்ன நேரமாக இருந்தால் இப்போது இங்கே என்ன நேரம், இந்தியாவில் என்ன நேரம்னு கேட்டோன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். அங்கே பகல். இந்தியாவில் என்ன நேரம் என்று கேட்கக்கூடாது. ஒரு தேநீர் $1.5 அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ, அது கேட்டால் தீ உள்ளே இறங்காது. இங்கே $1.5 அவ்வளவுதான். இந்தியாவில் மதிப்பு என்ற இன்றைக்கு இந்தியாவில் $1 $85. நீங்கள் 1955 ஆண்டு எவ்வளவு பெரிய மதிப்பு, $14 ஃபைன், அந்த பெண்ணுக்கு சிறை. இங்குதான் அந்த போராட்டம் தொடங்கிட்டு. எப்படி தெரியுமா? அதாவது அந்த மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்துக்கு போகிற போது பல படங்கள் இருக்கின்றன. அப்படியே அந்த படங்கள் இருக்கின்றன. பல போராட்டங்களுக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், ஒரு அறிவிப்பு பலகை காரணமாக இருக்கிறது. அந்த அறிவிப்பு பலகையில் என்ன இருக்கிறது? ஒயிட்ஸ் ஒன்லி என்று இருக்கு, அவ்வளவுதான், வேறொன்றும் அல்ல. இப்போதும் அங்கே நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறான்னா, நம்ம பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, ப்ரௌன் பாய்ஸுங்கிறான். நம்மளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், ப்ரௌன் பாய்ஸ், கலர்டுங்கிறான். ரைட்டா? நான் கலர்டுனா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். கலர்டுன்னா ப்ரௌன் பாய்ஸ்ன்னு அர்த்தம். அந்த ப்ரௌன் பாய்ஸ் என்கிறவர்களுக்கும் இவர்கள் பிளாக்ஸ், இந்த 2 பேரும் உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அந்த ஒயிட்ஸ். த ஒயிட்ஸ் ஒன்லி என்பது
நீங்கள் எண்ணி பாருங்கள், போராட்டம் எங்கே இருக்கிறது? வெள்ளைக்காரர்கள் மட்டும் என்பது போலத்தான் பிராமணாள் மட்டும் என்று இருந்த பலகையை நினைத்து பாருங்கள். நான் ஒப்பிட்டு தான் பார்க்குறேன். இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படித்தானே இருந்தது. பிராமணாள் இதராள் அதானே இங்கே இருந்தது. அந்த பிராமணாள் இதராள் என்பதை எதிர்த்து தானே ஐயா பெரியார் போராடினாரு. என்ன செஞ்சுட்டாருன்னு சில பையன் இன்னைக்கு வந்து கேட்குறானே. இந்த பையன்லாம் அங்கே வெளியே நின்றுப்பான் ஐயா இல்லைன்னா. பிராமணாள் இதராள் அதை கலைவாணர் தான் ஒரு படத்தில் ரொம்ப அழகாக, காளியன் ரத்னம்னு பழைய நடிகர், அவரும் கலைவாணரும், பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு இருக்குது. அதை படிச்சுட்டு அந்த காளியன் ரத்னம் இது என்ன பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு ஒன்று கலைவாணர் அதை நிறுத்தி பிரித்து படிப்பார். பிராமணர் கள் சாப்பிடும் இடம் தனியாக சாப்பிடுவாங்க போல இருக்கு. நகைச்சுவையாக சொல்லப்பட்டாலும் கலைவாணர் படங்கள், எம்ஆர் ராதா படங்களைப் போல அந்த காலத்திலேயே அவ்வளவு பகுத்தறிவை, அதாவது ஒரு நெருப்பு எரியும் போது எடுத்து கும்பிட்றவனை பார்த்து எம்ஆர் ராதா கேட்பார், என்ன கும்பிட்றேன்? இல்லை ஜோதி. அப்படியா? வீடு எரிஞ்சா கும்பிடுவியான்னு கேட்பார். வீடு எரிஞ்சாலும் ஜோதி தானடா, கும்பிட வேண்டியதான்னு கேட்பார். ராதா முரட்டுத்தனமாக கேட்பார், கலைவாணர் மென்மையாக கேட்பார். பிராமணர் கள் சாப்பிடும் இடம் தனியார். பிராமணாள் இதராள் என்று இருந்த இடத்திற்கு போராடி ஐயா என்ன செஞ்சார்னா வேற ஒன்றுமே இல்லை. எங்கே இருந்தது என்றால் இந்த தொடர்வண்டி நிலையங்கள், ரயில்வே கேன்டீனில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. வேற ஒன்றுமே சொல்ல ஐயா. வேண்டாம், நம்ம போய் சாப்பிட வேண்டாம், நீங்கள் யாரும் போகாதீங்கன்னார். ஏனென்றால் அந்த உணவகங்களில் அதிகமாக சாப்பிடுகிறவர்கள் நான் பிராமின்ஸ் தான், திராவிடர்கள் தான் சாப்பிடுவான். அவன் பெரும்பாலும் வரும்போதே சாப்பாடு எடுத்து பூஜாவில் தண்ணி எடுத்துட்டு தான் வந்த காலம் அது. அவன் வரமாட்டான். இவர்கள் யாரும் போகவில்லை என்றவுடன் என்ன ஆயிற்றென்றால் அங்கே அவர்களின் வியாபாரம் மளமளன்னு சரிஞ்சிருச்சு. நீங்கள் வாங்க வாங்க, இல்லை இல்லை நீங்கள் பிராமணாள் இதராள் போர்டை எடுக்கிற வரைக்கும் எங்கள் ஆளுங்க யாரும் சாப்பிட வர மாட்டான்னார். ஏறத்தாழ பல மாதங்கள் அந்த போராட்டம் நடந்து 1941 மார்ச் 20 அறிவித்தது ரயில்வே நிர்வாகம், அந்த பலகைகள் அகற்றப்படுகின்றன, எல்லோரும் சாப்பிடலாங்க. அதாவது மிக அமைதியாய் மிக அழுத்தமாய் நடந்த தமிழ்நாட்டின் போராட்டம். அப்படித்தான் எல்லோருக்கும் தெரியும். 1950களில் இதே திருவல்லிக்கேணியில் பிராமணாள் கஃபே என்பதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. எனவே அப்படியெல்லாம் த ஒயிட்ஸ் ஒன்லி என்பது தான் அவர்களுடைய அடிப்படை. பெரியார் போராட்டம் 41லேயே, அதுதான் 55 அலபாமாவிலே நடந்தது. மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொன்னார் என்றால், வேறு ஒன்றும் வேண்டாம், பஸ்ஸை உடைக்க வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம், பேருந்தில் நம்மவர்கள் யாரும் ஏறாதீர்கள், எந்த கருப்பின மக்களும் இனி பேருந்தில் ஏற வேண்டாம். எத்தனை காலம் நடந்தார்கள் அந்த மக்கள், தொடர்ந்து நடந்தார்கள். 8 கிலோமீட்டர், 8 மைல், 10 மைல் வேலைக்கு போகிறவர்கள் அந்த மக்கள் அந்த பேருந்தில் ஏறாமல் நடந்தே போய் கொண்டிருந்தார்கள். அவனால் அந்த நட்டத்தை சமாளிக்க முடியலை. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில். எவ்வளவு நட்டம் என்றால், ஒரு நாளைக்கு அந்த நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு $3000 இழப்பு. அவனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போது ஒரு வெள்ளைக்கார ஓட்டுநர், ஒரு வயதான மூதாட்டி, கருப்பினத்தை சார்ந்த மூதாட்டி நடந்து போகிற போது அந்த அம்மாவை பார்த்து, சரி நீ முன்னாடியே ஏறிக்கன்றான், ஒரு பெரிய சலுகை பாருங்கள், பரவாயில்ல ஏறு, முன்கேட்டு வழியாகவே ஏறிக்கன்னு. இல்லை நான் ஏறல, நடந்தே போகிறேன். நீ கூடவா இந்த வயசில் நடந்து போகிற அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த பாட்டி பதில் சொல்லுது, நான் எனக்காக நடக்கலை, என் பேரம்பேத்துக்காக நடக்கிறேன், என் தலைமுறைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக நான் நடக்கிறேன்னு அந்த பாட்டி சொன்னிச்சு. அப்போ தான் இவனுக்கே உரைச்சிது. அந்த போராட்டம் விளையாட்டு இல்லைங்க, 371 நாள் நடந்தது, 381 நாள் நடந்தது, ஓராண்டுக்கு மேலே ஏறவே இல்லை. இன்னொரு இடத்தை ஒய் வி கனாட் வெயிட்ங்கிற புத்தகத்தில் லூதர் கிங்கே எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பெரிய பணக்காரன் வெள்ளையன் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண் அதுக்கு எப்படி பதில் சொன்னான்னு, எத்தனை புத்திசாலித்தனமான பதில் பாருங்கள். அந்த முதலாளி கேட்குறான், நீயும் இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைக்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு. இல்லைங்கய்யா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு என்னங்க தெரியும், அது பாட்டுக்கு நடக்குது. ஆனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னாங்கய்யா, இந்த பிரச்சனையெல்லாம் ஓயிற வரைக்கும் நான் அந்த பஸ்ஸு பக்கமே போகலையா அப்படின்னு. இந்த பிரச்சனைலாம் ஓயிற வரைக்கும் பஸ்ஸு பக்கம். அவன் சொன்னால் வெரி குட்னா. ஐயா தான் சொல்லுவார், இந்த பாப்பானுங்க அறிவாளின்னு நினைக்காத, நம்மளை விட பல நேரத்தில் முட்டாளாக இருப்பான், நம்மளால தான் மகா கெட்டிக்காரம்பார். எப்படி அந்தம்மா பதில் சொல்லிச்சு பாருங்கள்.
இந்த பிரச்சனைலாம் தீர்ற வரைக்கும் அதுதானடா போராட்டமே. போராட்டமே அதானே. பஸ்ஸுக்கு போக மாட்டோங்கிறது தானே. நடந்தார்கள் ஓராண்டுக்கும் மேலாக நடந்தார்கள். அரசாங்கம் இறங்கி வந்தது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு இந்த இடத்தில் இவர்தான் உட்கார வேண்டும் என்று சொல்லுவது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றம், அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அதற்கு பிறகு ஒரு பேருந்தில் ஒரு முன் இருக்கையில் ஒரு வெள்ளைக்காரனும் ஒரு கருப்பு பெண்மணியும் இணைந்தே பயணம் செய்தார்கள். அத்தனை பத்திரிகைகளிலும் அது செய்தியாக வந்தது. இத்தனைக்கும் காரணமாக இருந்தது அந்த ரோசா பார்க் என்கிற ஒரு பெண். அந்த ரோசா பார்க் தொடங்கி வைத்த அந்த போராட்டத்தை மிக வலிமையாக தலைமையேற்று வழிகாட்டி எடுத்து சென்றவர் மார்ட்டின் லூதர் கிங் தான். ஒரு ஆண்டுக்கு எந்த வன்முறையும் நிகழ்ந்து விடாமல், போராட்டமும் தளர்ந்து விடாமல், இரண்டையும் குறித்துக் கொள்ளுங்கள். எந்த வன்முறையும் நடந்து விடாமல், போராட்டமும் தளர்ந்து விடாமல் நடந்தபோது, அதற்கு பிறகு 63 அவர் பேசுகிற அந்த பேச்சு, அந்த இடத்திலிருந்து தான் வாஷிங்டனில் நின்று அவர் பேசுகிற போது 2-3 செய்திகளை குறிப்பிட வேண்டும். அந்த பேச்சு மட்டுமே தனியாக புத்தகமாக வந்திருக்கிறது. மிக எளிமையான ஆங்கிலத்தில் யார் வேண்டுமானாலும் படித்து புரிந்து கொள்ளலாம். வாய்ப்பிருந்தால் மொழிபெயர்க்கலாம். அவருடைய பேச்சு நடையே அழகாக இருக்கிறது. நமக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு உறுதி பத்திரத்தை ஆப்ரஹாம் லிங்கன் எழுதி கொடுத்தார். ஒரு ப்ராமிசரி நோட் என்கிறார். அது இன்னமும் பணமாகாமலேயே இருக்கிறது. நாங்கள் வாஷிங்டனுக்கு வந்திருக்கிறோம். அதை கொஞ்சம் கையில் வைத்திருக்கிற காசோலையை பணமாக மாற்றிக்கொண்டு போகலாம் என்று வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழியை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்பதுதான் அவர் சொன்னது. உறுதிமொழியை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் விடுதலை பெற்றுவிட்டோம். எந்த பயனும் இல்லாமல் விடுதலை பெற்று என்ன பயன்? நாம் மாற வேண்டும். இரண்டாவது, இது மிக முக்கியமான செய்தி. அவர் சொல்லுவது நாம் மட்டுமே போராடி பெற வேண்டும் என்பதல்ல. இது ஒரு கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்குமான போராட்டம் அல்ல, ஜனநாயகவாதிகளுக்கும் ஆதிக்கவாதிகளுக்குமான போராட்டம். எனவே வெள்ளையாக இருக்கிறவர்களிலும் யாரெல்லாம் ஜனநாயகத்தை ஏற்கிறீர்களோ எங்களோடு வாருங்கள் என்பதுதான் அந்த பேச்சு. அதில் அவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன் இவ்வளவு பெரிய திரளில் அந்த வெள்ளையாக இருக்கிற மக்களும் கலந்திருக்கிறார்களே, இதுதான் நம் போராட்டத்தின் தொடக்கம். We cannot walk alone. இது ஒரு குறிப்பிட்ட அவருடைய தொடர். We cannot walk alone. நாம் சேர்ந்து தான் நடக்க வேண்டும் எல்லோரோடும். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், I have a dream. இந்த புத்தகத்தை, அவருடைய உரையை வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகம், அதனுடைய முன்னுரையை அவருடைய மகனும் மகளும் எழுதியிருக்கிறார்கள். மகனுடைய பெயர் மார்ட்டின் லூதர் கிங் 3 என்பது, மகள் பென்சீர் என்பது. அந்த பெண் எழுதியிருக்கிற அந்த எழுத்து, அந்த முன்னுரையில் இன்னொரு செய்தியும் நான் குறிப்பிட வேண்டும். அவருடைய மனைவியும் சேர்ந்தே பல போராட்டங்களில், குரோட்டா என்று பெயர், குரோட்டா கிங், சேர்ந்தே போராடி இருக்கிறார். அவர் மறைந்ததற்கு பிறகு தன் தாய் தந்தை நினைவாக அந்த சொத்துக்களை அல்ல, அவர்களின் நினைவுகளை எல்லாம் நினைவிடமாக்கி அத்தனையும் பொறித்து வைத்திருப்பது அவருடைய மகள் பென்சீர் தான் என்பதை நான் அறிந்தேன். அந்த பென்சீர் எழுதியிருக்கிற முன்னுரை இருக்கிறது அந்த புத்தகத்தில், அவருடைய பேச்சுக்கு எழுதியிருக்கிற அந்த முன்னுரை அத்தனை அழகானது. அதில் அவர் சொல்லுகிறார், என் தந்தையின் குணம் என்ன தெரியுமா? எப்போதும் பிளவுபட்டு நின்றவர்களையும் கூட ஒன்று சேர்க்கவே அவர் முயற்சித்திருக்கிறார். நம்மை ஆங்கிலேயன் இப்படியெல்லாம் நடத்தினான் என்பதற்காக அவனை பழிவாங்க வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் நினைத்ததில்லை. நாம் சகோதரர்களாக சேர்ந்து வாழ்வோம் என்று தான் அவர் சொன்னார். அடுத்த வரி மிக அழகானது. அந்த பெண் எழுதுகிறார், எப்போதும் என் தந்தை பாலங்களைத்தான் கட்டியிருக்கிறாரே தவிர சுவரை எழுப்பியதே இல்லை. நல்ல தலைவர்கள் பாலங்களை கட்டுவார்கள், மோசமானவர்கள் தான் சுவர்களை எழுப்புவார்கள். இந்த இடத்தில் கவனமாகத்தான் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். 1962 ஜனவரி 1 விடுதலை ஏட்டை எடுத்து படியுங்கள். ஐயா எழுதியிருக்கிற அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? பார்ப்பன தோழர்களுக்கு என்பது. எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? பெரியார் எழுதுகிறார், நீ செல்வந்தனாகக்கூடாது என்று எப்போதாவது நான் சொல்லியிருக்கிறேனா? நீ செல்வந்தனாகலாம், செல்வாக்குடையவனாகலாம், பதவியில் இருக்கலாம், எனக்கும் உனக்கும் எந்த பகையும் இல்லை. நாம் சகோதரர்களாக வாழ்வோம் என்பது மட்டும்தான் நான் முன்வைக்கிறேன். நீ என் தோளில் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும்தான் எதிர்க்கிறேன். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்பன தோழர்களுக்கு என்கிற அந்த கட்டுரை துண்டறிக்கையாக எடுத்து நாம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை. கவிஞர் இன்குலாப் எழுதியிருக்கிற, நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிற அந்த வரி மறுபடியும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்குலாப் சொல்லுவார், சிங்கள தோழனோ இந்தி தோழனோ யார் வேண்டுமானாலும்
என் தோள் மீது கை போட்டு கொண்டு வரலாம், எனக்கு சம்மதம். ஆனால் எந்த பயலும் என் தோள் மீது ஏறி அமர்வதை என்னால் ஏற்க முடியாது. அவ்வளவுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு, அவ்வளவுதான். யாரோடும் பகையில்லை. ஆனால் எந்த பயலும் என் மீது ஏறி உட்காருவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அது திமிர்த்தனம் என்கிறான். நான் தோளில் இடம் கொடுக்கவில்லை என்பதை இங்கே பேசியவர்கள் சொன்னது மாதிரி ஆன்டி இந்தியன் என்கிறான். இந்தியன் என்றால் தோளை கொடுக்க வேண்டும். கை கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம், கை குலுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் தோளில் ஏறி அமர முடியாது. இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிற போது ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று என்ன சொல்கிறார்? மிக அழகான தொடரிடவை. எல்லோரும் ஒரு வரியை குறிப்பிடுவார்கள். என்னுடைய 4 பிள்ளைகளும், வெள்ளை தோல் கொண்ட 4 பிள்ளைகளும் ஒரு கனவு இருக்கிறது. ஒரு நாள் ஐ ஹாவ் அ ட்ரீம் ஆன் ஒன் டே, இவர்கள் 4 அவர்கள் 4 சேர்ந்து விளையாடுவார்கள். அப்போது அங்கே இந்த தோலின் நிறம் பெரிதாக தெரியாது, அவரவர் குணங்களே சகோதரத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்தும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இதோ இந்த ஜார்ஜியாவின் மலைகளில் யாரெல்லாம் இந்த வயல்களில் அடிமைகளாக வேலை பார்த்தார்களோ அவர்கள் வீட்டு பிள்ளைகளும், யாரெல்லாம் இந்த வயல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் இந்த மலைகளில் அமர்ந்து கதைகளை பேசுவார்கள். காலம் வரும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் திரும்ப ஊருக்கு செல்லுங்கள். யூ கோ டு ஜார்ஜியா, யூ கோ டு அட்லாண்டா, யூ கோ டு பாஸ்டன், யூ கோ டு மிசௌரி, எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். வந்த இடத்திற்கு திரும்ப செல்லுங்கள். ஆனால் திரும்பும்போது ஒரு நம்பிக்கையோடு செல்லுங்கள். இந்த நிலையை நம்மால் மாற்ற முடியும், மாற்றியே தீர்வோம் என்கிற நம்பிக்கையோடு திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னதுதான் அந்த பேச்சு. ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த நாட்டில் நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறது? மிக பலருக்கு என்ன கனவு இருக்கிறது? காரும் வீடும் பங்களாவும் கனவும் இருக்கிறது. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதெல்லாம் சமத்துவம் தான், வேறொன்றும் அல்ல. என் நிறம் கருப்பாக இருப்பதற்கோ வெள்ளையாக இருப்பதற்கோ நான் காரணம் இல்லை. பிறப்பு எதையும் தீர்மானிக்க முடியாது. நாம் சகோதரர்களாக இருப்போம். அப்படி இருக்கிற காலம் ஒன்று வரும். ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று அவன் சொன்ன அந்த பேச்சு தான் பலரை பல்வேறு விதங்களில் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இந்த கனவு நினைவாகிவிடும் என்று அவன் சொல்லுகிற அந்த உறுதி, என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கனவு நிறைவேறும். நாம் இந்த மண்ணில் சேர்ந்து வாழ்வோம். நாம் மட்டும் தனியாக போக வேண்டும் என்று நான் கருதவில்லை. we cannot walk alone. யார் ஒருவரும் தனித்து இயங்க முடியாது. இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் கணக்கிலே கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். பெண் விடுதலை என்று சொன்னால் அது பெண்ணுக்கும் ஆணுக்குமான சண்டை அல்ல, அது ஜனநாயக போராட்டம். பட்டியலின மக்களுக்கான விடுதலை என்றால் பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான மோதல் இல்லை. இன்றைக்கு பலர் அப்படித்தான் செய்கிறார்கள், அப்படி வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது யாருக்குள் இடையிலான மோதலும் இல்லை. ஆனால் யாருக்கு இடையிலான மோதல்? ஜனநாயகத்தை ஏற்கிறவர்களுக்கும் மறுக்கிறவர்களுக்கும் இடையிலான மோதல். பெண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்களெல்லாம் இந்த பக்கம், பெண்களுக்கு விடுதலையே கூடாது என்று சொல்லுகிற பெண்கள் இருந்தால் அவர்கள் அந்த பக்கம். எனவே இது பெண்ணுக்கும் ஆணுக்குமானது அல்ல, ஏழைக்கும் பணக்காரனுக்குமானது அல்ல, சாதியின் அடிப்படையிலானதல்ல. இது ஜனநாயகத்துக்கும் ஜனநாயக எதிர்ப்பான ஆதிக்கத்துக்கும் எதிரான போராட்டம். we cannot walk alone. நாம் தனியாக நடக்க முடியாது, நாம் சேர்ந்துதான் நடப்போம். யார் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அவனுக்குள்ளேயும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி அவனை பகையாக பார்க்காமல் சேர்ந்துதான் நடப்போம் என்று சொன்ன மார்ட்டின் லூதர் கிங்கை குறிவைத்து இனி வாழக்கூடாது இவன் என்று கருதி மிக கவனமாக 1968 ஆண்டு இதற்கு இடையில் 63 ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று பேசிய அந்த பேச்சுக்கும் 68 அவர் கொலை செய்யப்படுவதற்கும் இடையில் 65 செல்மா என்கிற இடத்திலிருந்து அப்படியே ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த படத்துக்கு பெயரே செல்மா. செல்மா என்றால் நமக்கு என்ன என்று புரியாது, அது அந்த இடத்தின் பெயர். செல்மாவிலிருந்து அந்த பேரணி தொடங்கிட்டு ஜான்சன் கையெழுத்திட்டார். அன்றிலிருந்து வாக்குரிமையும் வந்து சேர்ந்தது. அன்றைக்கு மார்ட்டின் லூதர் கிங் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து வாக்குரிமையை பெற்றிருக்கவில்லை என்றால் அமெரிக்காவின் அதிபராக ஒபாமா ஆகியிருக்க முடியாது. அதுதான் வரலாறு. அறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்கோ எழுதினார், வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிலா. தலைப்பு அண்ணாவுடையது. அறிஞர் அண்ணா அவர்களின் சில தலைப்புகளே மிக அற்புதமானவை. வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிலா, கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது, பின்னால் ஒரு பெரிய அரசியலே இருக்கிறது. திருச்செங்கோட்டிலே நிறைவேற்றிய
திருப்பரங்குன்றத்திலே நிறைவேற்றிய தீர்மானத்தை திருச்செங்கோட்டிலே ராஜாஜி தோற்கடித்து விட்டார். திருப்பரங்குன்றத்திலே நிறைவேற்றியவர் காமராஜர். காமராஜரை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். அண்ணாவை விட பெரியாரை விட யார் பேசியிருப்பார்? கோடு தாழ்ந்தது, குன்றம் தாழ்ந்தது, கோடு உயர்ந்தது என்பார். அதுபோல வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிலாவாக ஒபாமா வந்தார் என்றால் 65 மார்ட்டின் லூதர் கிங் நடத்திய போராட்டத்தின் வெற்றி தான் அது. இவை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் 68 டென்னசி மாநிலத்தில் மெம்பிஸ் என்கிற இடத்தில் அவர் தொழிலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போனார். அவருடைய உள்ளுணர்வா அல்லது அவருக்கு செய்திகள் கிடைத்தனவா என்று தெரியாது. எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு போய்விட்டார்கள். அணியில் நின்று அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் நண்பர்களிடத்திலே சொன்ன செய்தி பதிவாகி இருக்கிறது. மாநாடு வரைக்கும் நான் வந்து விடுவேனா என்றே தெரியவில்லை. ஏன் சொன்னார் என்பது யாருக்கும் புரியவில்லை. அந்த இடத்திலே தான் அவர் ஏல் ரே என்கிற ஒரு இளைஞனான். அவனுக்கும் இவருக்கும் ஏறத்தாழ ஒரே வயது. 1929 பிறந்தவர் இவர். இவருக்கு 2-3 ஆண்டுகள் முன்னால் பிறந்தவன் அவன் அவரை சுட்டு கொன்றுவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து அது 1968 அந்த படுகொலைக்கு பிறகு அவன் லண்டனுக்கு போய்விட்டான். பிறகு அவனை பிடித்தார்கள். அதே போலத்தான் ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டு கொன்றவனும் தப்பிவிட்டான். அந்த வில்க்ஸ் பைக் என்கிறவனை கடைசியாக ஒரு புகையிலை தோட்டத்திலே தான் அவனை புகையிலை கிடங்கு அங்கே கண்டுபிடித்த அந்த இடத்திலேயே அவனை சுட்டு கொண்டார்கள். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங்கை கொன்றவன் 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். 97 உடல்நலம் இல்லாமல் இடையில தப்பி போய் மறுபடியும் பிடிபட்டு அவனுடைய சிறுநீரகம், அவனுடைய ஈரல் எல்லாம் தானாக கெட்டு போய்விட்டன. அவன் 1968 மார்ட்டின் லூதர் கிங்கை சுட்டு கொண்டான். அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் சிறையில் கிடந்து வாடி உடல் நலிவுற்று அவன் இறந்து போனான். எதனை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் இவைகளெல்லாம் படிக்கிற போது எனக்கு மறுபடியும் திருநெல்வேலியிலே நடந்த அந்த கொலை நினைவுக்கு வருகிறது. ஒரு இளைஞன் கொல்லப்பட்டான். அவன் வாழ்க்கை போயிற்று, இவன் வாழ்க்கையும் போயிற்று, இவன் தங்கை வாழ்க்கையும் போயிற்று. அந்த குடும்பங்கள் இரண்டும் தெருவில் நிற்கின்றன. அவன் சாதியை காப்பாற்றி விட்டதாக வெளியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இந்த சாதி வெறியர்களால் இன்னும் எத்தனை கொலைகளை நாம் பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை. அங்கே நிற வெறி என்றால் இங்கே சாதி வெறி. அதுதான் நாம் இந்த உரைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. எல்லோருக்கும் வேலை இருக்கிறது. சாதி ஒழிப்பு மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் வெறும் பேச்சாளன் இல்லை. அவனுடைய பேச்சு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. ஆனால் அவன் வெறும் பேச்சாளன் இல்லை. நாமும் வெறும் பேச்சாளர்களாக இருந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.